ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராம உதவியாளர் போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகள் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வருவாய்த்துறைனா என்ன, இந்த வருவாய்த்துறையோட பணிகள் என்னென்ன இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறைக்கு கீழே வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை, இதனுடைய மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KKSSR ராமச்சந்திரன். இவர் தான் வந்து வருவாய்த்துறையோட அமைச்சர். அதாவது வந்து மாவட்ட பேரிடர் மீட்பு குழு, பேரிடர் மேலாண்மை, இந்த RDOன்னு சொல்கிறாங்களே துணை ஆட்சியர்கள், கலெக்டருக்கு கீழே உள்ள கேட்டகரி. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை. ஸோ இதனுடைய மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KKSSR ராமச்சந்திரன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை கீழ்கண்ட பரந்த குறிக்கோள்கள் அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. ஸோ அது வந்து எந்தெந்த நோக்கத்துக்காக தான் செயல்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களின் பயன்களை சிறந்த முறையில் மக்களிடையே கொண்டு செல்வது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து புதுசாக ஏதாச்சும் திட்டங்கள்லாம் கொண்டு வந்துச்சுன்னா, அதாவது தமிழக அரசு கொண்டு வந்துச்சுன்னா, ஸோ அதை வந்து மக்களிடையே கொண்டு செல்லும் அந்த நோக்கத்துக்காக செயல்படுகிறது வந்து நம்ம வருவாய்த்துறை தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ, அதாவது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த இயற்கை இடர்பாடுகள், இந்த மழை வெள்ளம் புயல் பாதிப்புகள், ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குறது, ஸோ இந்த கேம்ப்லாம் ஏற்படுத்தி அதில் தங்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து இந்த வருவாய்த்துறையோட பணிகள் தான். அதாவது இந்த பேரிடர் மேலாண்மை குழுலாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து உள்ள குழு இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிலங்களை பாதுகாத்து முறையாக நில ஆவணங்களை பராமரித்தல். ஸோ அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த விவசாய நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள், இதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது என்னங்கிறதெல்லாம் வந்து அதாவது வெளிநபர்கள் யாரும் ஆக்கிரமிக்காமல், இந்த திருட்டுத்தனம் எதுவும் ஈடுபடாமல், ஸோ எந்தெந்த நிலங்கள்லாம் வந்து எந்தெந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்லாம் வந்து ஸோ ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வந்து தனித்தனியாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையோட பணி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் தேவையின் அடிப்படையில் தகுதியானவர்களுக்கு நிலம் வழங்குதல். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த புறம்போக்கு நிலங்களில் வந்து அது வந்து ஏற்கனவே அரசுடைமையாக்கப்பட்ட நிலம் தான் புறம்போக்கு நிலம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடு இல்லாதவங்களுக்கு தர வாடகை அதை நிர்ணயம் செஞ்சு அவங்களுக்கு வந்து பட்டா வழங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருவாய்த்துறையோட பணி தான் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருவாய்த்துறைக்கு கீழே வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவாய் நிர்வாகம், பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடர் தணிப்புத்துறை ஆணையரகம், அதாவது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு சொன்னோம்ல, இந்த பேரிடர் மீட்பு குழு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த RDO, இந்த வருவாய்த்துறை அவங்களுக்கு கீழே செயல்படுற டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான நிர்வாகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நில நிர்வாக ஆணையரகம், இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் வந்து இந்த வருவாய்த்துறையை சார்ந்தது தான். நில நிர்வாக ஆணையரகம், நில சீர்திருத்த ஆணையரகம், நில அளவை அதாவது சர்வே டிபார்ட்மெண்ட்டு மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே செயல்படுற டிபார்ட்மெண்ட்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நகர்ப்புற நில உச்சவரம்பு மற்றும் நகர்ப்புற நிலவரி இயக்குநரகம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த வருவாய்த்துறைக்கு கீழே செயல்படுற ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டும் வருவாய்த்துறைக்கு கீழே செயல்படுற டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருவாய்த்துறை, ஸோ அவங்களோட பணிகள் என்ன, அவங்களோட குறிக்கோள் நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தது அவங்களுக்கு கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான அதாவது வருவாய்த்துறை மூலமாக 2022-23 காலகட்டத்தில் புதிதாக வெளியிட்ட அறிவிப்புகள் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.